Hi my families, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಂಕೋ ಜಗನ್ನ ಸಮಸ್ಯೆಕ್ಕಿಂತ ಚಂತೆ ದಸಕೋಸರ ತಾಂತು இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டு வந்து பால் காய்ச்ச போகிறோம். என்னென்னா கொஞ்சம் சேடாக அப்படின்றதுனால தான் நேற்று தான் நான் வந்து பால் காய்ச்சிருந்தேன். அதை தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மழை பெய்யுது. துணி எல்லாமே உள்ளே காய வச்சுக்கிட்டேன். சத்தம் கேட்குதுங்களா? பாருங்க. அதனால் நேற்று பால் காய்ச்சதை தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் தனியாக இருந்தது நிறைய பேர் வந்து நான் வந்து நடிக்கிறேன், நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த பால் காய்ச்சதுக்கு கூட நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. நான் நடிக்கிறதா இருந்திருந்தா கூட நான் எதுக்குங்க நடித்து எனக்கு என்ன வரப்போகுது சொல்லுங்கள். என்னோடய பிரச்சனை உங்ககிட்ட சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அப்படின்றதுனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சரி, ஓகே, உங்களுக்கு மேபி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க அப்படி பார்க்கும்போது அப்படி தெரியலாம். ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுவும் இல்லாமல் நான் ட்ரெஸ் தைக்கிறதுக்கு கூட வந்து சொல்லியிருந்தீங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் என்னை வந்து தத்தெடுத்திருந்தாங்க இல்லைங்களா, தங்கச்சியாக. நான் வந்து அவங்கள அண்ணனா இது பண்ணேன், அவங்க என்னை தங்கச்சியாக இது பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக நான் 2 ட்ரெஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருப்பேன். முன்னாடியே ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வந்து லைனிங் எல்லாமே நான் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் 2 நாளைக்கு ஒரு நாள் வந்து சரண்யாக்கா கிட்டே கால் பண்ணி அக்கா டிக்கெட் பாருங்கக்கா, நான் நாளைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி வந்து கிடைக்கல. அன்றைக்கி நைட்டு நான் உட்காந்து கட் பண்ணி 2 ட்ரெஸ்ஸுமே கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ்ஸோட பேண்ட்டை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அது மறாவது நாள் தான் ட்ரெஸ் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண. நைட்டு உட்காந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணது ஒரு மணி வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஆனால் அது யாருக்குமே தெரியல. சரி, ஓகே, விடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு இல்லை. நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாச்சும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட்ஸ்க்கு யாருக்குமே நான் ரிப்ளை கொடுக்கல. ஏன் அப்படின்னா எனக்கு படிக்க ரொம்ப கஷ்டமாக தான் ஆயிடுச்சு. அதனால் நான் இப்போதைக்கு கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுற நிலமையில இல்லை, வேண்டாம். இப்போதைக்கு லைக் மட்டும் கொடுத்துருக்கேன், தப்பாக எடுக்காதீங்க. நான் படித்து தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் மட்டும், 2 நாளுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் வந்து காய்ச்சல, அதை நேற்று ஞாபகமே வரல. அதுக்கப்புறம் போய் விளக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம். அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி விளக்கு வாங்குங்க, தமிழ்நாடு ஸ்டைல்லே இங்கே வந்து நம்ம பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு. ஆல்ரெடி இங்கே வந்து பெருமாள், அதுக்கப்புறம் லக்ஷ்மி சாமி இருக்காங்க, நம்ம வேலு, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து காமாட்சி விளக்கு. இந்த 2 விளக்குமே வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த செல்ஃபெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் பூஜை எல்லாம் முடிஞ்சால் பார்க்கலாம். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சாமிக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே இருக்கல. அதனால் கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி, ஊதுவத்தி, மஞ்சள், குங்குமம், எண்ணெய் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி புக் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வாங்கிக்கிட்டு அப்புறம் நம்ம காசு கொடுக்குற மாதிரி. இது முன்னாடியே வந்து வாங்கினது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாமே நான் நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் வாங்கியிருந்தேன், சாக் பீஸ் அதெல்லாமே. ஏன்னா இங்கே இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு விட்டேன். பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஃபோட்டோ 2 வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் பார்க்க அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வந்து சாமி பூஜை பண்ணியாச்சு. இப்போ வந்து இது பால் வாங்கி நம்ம வந்து இது பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. விளக்கும் சரி, நல்ல வாசனையாக இருக்குங்க பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பால் வந்து காய வைக்க போகிறோம். யாருமே இல்லை, பட் அவர் இன்னுமே என் மேலே கோவப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நான் வந்து நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்படின்றதால கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு இருக்கணும். கண்டிப்பாக அவர் எனக்கு கொஞ்ச நாளில் அவர் சரியாயிடுவார் நான் நம்புகிறேன். இன்னும் சரண்யாக்காவுக்கும் கால் பண்ணல, அவங்களுக்கும் கால் பண்ணி சொல்லணும். பால் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பாலுக்கு முதல்ல வந்து இந்த ஒரு இது வச்சுருக்கேன், ஸ்டீல். நான் அடுப்பில் இண்டக்ஷனில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, எனக்கு இதெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சும்மா நல்லா முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 பூ, ஒரு ரோஸு. இப்போ நம்ம வந்து பால் கட் பண்ணிக்கலாம். இருக்குங்களா? நான் பூஜை பண்ணிட்டேன். பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவீங்க. ஓகே, கொஞ்சமாக தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு தண்ணி சக்கரை போடுமான்னு தெரியலையே. சரி, இது கொஞ்சமாக இருக்கு, வாங்கி வந்துருக்கேன். கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்னதாக பார்த்து வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ப்ளீஸ். இது பாருங்கள், பூ எல்லாமே வச்சேன். சாமிக்கு கொண்டு வந்தேன்னா சாமிக்கு அதிகமாக வச்சுட்டு எனக்கு மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டேன். பால் பொங்குது. தெரியுது நினைக்கிறேன் பாருங்களேன். பொங்கி கீழே வரையும் இருந்துச்சு. ஆனால் நான் தனியாக இருக்கேன். இப்போது இங்கேருந்து யாருமே இல்லை அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க கூட பால் கொடுக்கறதுக்கு. அதனால் நான் மட்டும் குடிச்சுக்கேன், வேறு வழி இல்லை. கடவுள் கொடுத்து நல்லபடியாக ஆயிடுச்சு. பட் யாருமே இல்லை அப்படின்றது தான் கொஞ்சம் வருத்தம். ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. நீங்கள் எல்லோரும் கூடியில முதல்ல அதுவே போதும். நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. நான் பால் காய்ச்சதை வந்து நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிளெஸிங்ஸ் கொடுங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, நீ வந்து வியூஸ்க்காக தான் அந்த மாதிரி போடுறேன். எனக்கு அதை போட்டு என்னங்க எனக்கு வரப்போகுது, நீங்களே சொல்லுங்கள். நான் இருக்கிறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் என்னோடய ரொம்ப இருக்குது, அதை நான் வந்து எதுவுமே ஷேர் பண்ணல.
ஆனால் இதுக்கே வந்து ஒருத்தவங்க தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. தயவுசெய்து மேபி அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியாதுன்னு தெரில, புரிஞ்சுக்கோங்க சுச்சுவேஷனை. நான் எதுவும் இது பண்ணுறதில்ல, உங்களுக்கு டைரெக்டாக எல்லாமே நீங்களே பார்க்குறீங்க. நான் தனியாக வந்து பால் காய்ச்சணும் வீட்டுக்கு அப்படின்னலாம் இல்லை. இருந்தாலும் நான் திருப்பி தனியாக தான் இருக்கேன். இவ்வளோவும் நான் உங்களுக்கு வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக பால் காய்ச்சதுக்கு முதல்லேருந்து நான் வந்து வீடியோவே எடுத்தேன். ஏன்னா நீங்கள் நம்பாமல் இருக்காங்களா சில பேர், அதனால தான். இன்னும் சரண்யா அக்காவுக்கு கூட வந்து தெரியல. நான் இப்போது வந்து சரண்யா அக்காவுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு காமிக்கணும், அக்கா பால் காய்ச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கால் பண்ணல. ஃபுல்லாக நேற்று வந்து அங்கே இங்கே போகிறது, அதுக்கப்புறம் நிறைய மழை வர வந்துடுச்சு. அதனால் நேற்று முழுக்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான், அதுவும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து போன வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் அதெல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். பால் காய்ச்சி முடித்து இன்றைக்கி வந்து நல்ல நாள், டைமிங்ஸ் எதுவுமே நான் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணல. பட் இருந்தாலும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், இந்த டைமிங்ஸும் சரி இந்த நாளும் சரி கடவுள் நல்லபடியாக நடக்கட்டும். நான் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பாலுக்கு வந்து இது பண்ணினேன். ஏன்னா முதல்ல வந்து பூஜை நேற்று வேறு பண்ணலைங்களா, இது ஒரு நாள் மட்டும் பண்ணல. அதனால் எனக்கு என்னவோ மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இல்லை நம்ம வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து வீடெல்லாமே கூட்டி தொடச்சி சுத்தம் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனால் தனிமையில் பால் காய்ச்சது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி ஓகே தான். நீங்கள் எல்லாருமே என் கூட இருக்கிறீங்கன்றதுக்காக தான் நான் வந்து பால் காய்ச்சுறேன். சாமி சத்தியமாக சொல்கிறேன், வீடியோக்காக அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் என் கூட அங்கே உட்காந்துருக்கீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்காக வந்து பால் வந்து ஊற்றி டம்ளரில் கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு இதை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, காமெடியாக கூட இருக்கலாம். எனக்குன்னு இருக்கிற சொந்தம் எல்லாமே நீங்கள் மட்டும்தான். அதனால் உங்களுக்காக நான் வந்து பால் ஊற்றி தரேன், நீங்கள் எல்லாருமே குடிக்கணும். இருங்க. எனக்கு பால் பிடிக்காது, இது வந்து உங்களுக்காக குடிங்க. ஓகே, இதுவே நானே குடிச்சிக்கிறேன். ஓகேங்களா, சேஃப்டிக்கு ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். அதனாலே இனிமேல் என்னோடய லைஃப்பில் கொஞ்சமாவது ஸ்மூத்தாக போகட்டும். ஓகே, நல்லபடியாக நடந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி. நிஜமாகவே அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்குது. நம்ம இடத்துல இருக்கோம், அதுவும் வந்து நம்மள மாதிரி பூஜை வந்து பண்ணியிருக்கிறது வந்து என்னோடய விருப்பத்துக்கு என் வீட்டில் நான் எப்படி செய்வேனோ அப்படி தான் செஞ்சுருக்கேன். பட் என்னென்னா வாழைப்பழம் வத்தல் பாக்கி இருக்கல. இடையில வந்து கூப்பிட்டுருந்தாங்க அந்த தம்பி, அவர் இருக்கும்போது நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. பூஜை பண்ணி முடிச்சிட்டேன்னா இப்போது வச்சா நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால் விட்டுட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு தினமும் இதுக்கு மேலே பூஜை பண்ண போகிறோம். பூஜை பண்ணதுக்கப்புறம் சஷ்டி விரதம், இதுக்கப்புறம் வெத்தலை தீபம் போடுறதுக்கு வந்து இன்னும் அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த வீடு வந்து அந்தளவுக்கு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா சேஃப்டியே என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளுக்கு வந்து பாத்ரூம் வசதி இல்லை. அது வந்து கொஞ்சம் ஒரு 5 பேர் 6 பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்களா. அதுலேயுமே இங்கே ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம அந்த அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க வந்து இன்னொரு வீடு பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் இருக்கலாம். எப்படி 1 மாதம் ஆகலாம் 6 மாதம் ஆகலாம் சொல்ல முடியாது. அதனால் நான் இந்த வீட்டையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த வீட்டிலே பால் காய்ச்சிட்டேன்.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா எனக்காக ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோலம் போட்டு வாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். பாலும் காய்ச்சிட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பால் காய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வீடே ஃபுல்லாக வாசனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திங்ஸஸ் மட்டுமே எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். அதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு கொஞ்சம் நீட்டாகிடும். பிரகாசமாக எரியுது இல்லைங்களா? சூப்பராக இருக்குது. வெயில் வந்து இங்கே இருக்குது. வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காலையில் பால் காய்ச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு டீ இப்போ வந்து போட போகிறேன். இப்போ தான் கடைக்கு போயிட்டு டீ தூள் வந்து வாங்கிட்டு வந்தேன். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் 3 ரோசஸ் டீ குடிக்க போகிறேன். இது கூட வாங்கிட்டு வந்திருந்தேன், அங்கேயே கிடச்சிச்சு. யார் யாருக்கெல்லாமே டீ குடிக்கும்னு சொல்லுங்கள். கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வேற யாருக்கெல்லாமே டீ பிடிக்கும்னு சொல்லுங்கள். அடுப்பு வேற கீழே இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக போயிடுச்சு இல்லைங்களா? எப்போ வேணாலும் டீ போட்டு. இது மசாலா டீ ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வேண்டுக்காங்க இதுக்கெல்லாம் வந்து மசாலா தெரியுதான் தெரியல. வைக்கிறதா கம்மியாக இருக்குது. இஞ்சி, ஏலக்காய், பட்டை, அதுக்கப்புறம் துளசி, சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா போட்டு ஒரு டீ குடித்தாலும் தலைவலி கொஞ்சம் கம்மியாகும். ரொம்ப தலைவலி இருக்குதுங்க, அதனால தான். இன்னைக்கான வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மழை வந்து பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஓகே, பாய் எல்லாருக்கும்.